உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் பகுதியில் கும்பமேளா நடைபெற்று வருகிறது. இந்த மகா கும்பமேளாவில் மீண்டும் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கின்ற பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் பகுதியில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் செக்டார் 18 பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தீயணைப்புத் துறையினர் தீவிரமாக தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க நமது டெல்லியின் மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, மீண்டும் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது மகா கும்பமேளாவில். என்ன நடந்தது? தற்போதைய நிலவரம் என்ன? அங்கே முதற்கட்ட தகவல்படி திடீரென அங்கு அமைக்கப்பட்டிருந்த கூடாரங்களில் ஒரு பகுதியிலே தீ விபத்து ஏற்பட்டதாகவும் உடனடியாக பல தீயணைப்பு வாகனங்கள் அங்கே விரைந்து சென்று தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக பணியில் ஈடுபட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் சொன்னது போலவே 18வது செக்டார் சங்கராச்சாரியா மார்க் என்கிற இடத்திலே இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அந்த பகுதியிலே பணியில் இருந்த பாதுகாப்பு படை வீரர்கள் அங்கிருந்த மக்களை வெளியேற்றி மற்றும் அந்த தீயணைப்பு படை வீரர்களுடன் இணைந்து காவல்துறையினர் மற்றும் பிறரும் அந்த தீயை அணைக்கும் பணியிலே ஈடுபட்டார்கள். காவல்துறை அதிகாரியான சர்வேஷ் குமார் மிஸ்ரா அளித்துள்ள முதல்கட்ட தகவல்படி தீ எதனால் ஏற்பட்டது என்பது இன்னும் விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த தீ விபத்திலே உயிர் சேதம் எதுவும் இல்லை என தெரிவித்திருக்கிறார். கும்பமேளா நெரிசலிலே பலர் உயிரிழந்தது, அதை தவிர 2 முறை அங்கே தீ விபத்துகள் ஏற்பட்டது, வாகனங்கள் பற்றி இருந்தது ஆகியவை காரணமாக பிரயாக்ராஜில் நடைபெற்றும் மகா கும்ப மேளாவில் நடைபெற்று வரும் இந்த சமயத்திலே இன்று நடைபெற்ற தீ விபத்து காரணமாக கடும் பீதி ஏற்பட்டது. நல்வேளையாக தற்போது தீ விபத்திலே யாருக்கும் எந்தவிதமான சேதமும் இல்லை எனவும் அங்கே சொத்துக்களுக்கு மட்டுமே சேதம் ஏற்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கோழி, நன்றி கணபதி. கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.